1 சாமுவேல் 10:5-6. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், வேறு மனுஷனாவாய். அபிஷேகம் என்ன செய்யும் என்றால், தேவன் உங்களோடு யாரை இணைக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அந்த சரியான நபர்களோடு மாத்திரமே உங்களை இணைக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் காந்த மாதிரி. எந்த நபர் ஒட்டணுமோ அது ஒட்டும், எந்த நபர் வெட்டணுமோ அது அபிஷேகம் வெட்டி விட்டுரும். ஆமென். எந்த நபரோடு உங்களை இணைக்க வேண்டுமோ, சில நேரத்தில் நம்ம சுயநலமும் வெட்டும். நீங்க உடனே அபிஷேகம் நினைச்சிடக்கூடாது. நல்ல வேலை சண்டை கரெக்டா போட்டுட்டேன், அபிஷேகம் சண்டை போட வைக்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அபிஷேகம் சரியான நபர்களோடு இணைக்கும். அவன் போகும்பொழுது ஒரு தீர்க்க தரிசன கூட்டம் வருமா, அவங்க நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு வராங்க, ஆண்டவரை புகழ்ந்துட்டு வராங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஆளுக்குள்ள ஆவியானவர் என்ன செஞ்சுட்டாரு, சரியான நபர். சொல்லுவாங்க தெரியுமா, இனம் இனத்தோடு தான் சேரும். இதற்காகத்தான் ஆண்டவர் சவுலை அழைத்தார். ராஜாவையா சவுலே, நீ கழுதையை தேடி போறது முக்கியம் இல்லப்பா, நீ தீர்க்க தரிசிகளோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்ல அழைக்கப்பட்டவன். ஆமென். அல்லேலூயா. அவங்கள பார்த்த உடனே அந்த நம்ம பிற்பகுதியில பார்க்கிறோம் என்ன நடந்துச்சா. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தீர்க்க தரிசனம் சொன்னான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே அவன் எத்தனையோ ஈவினிங் வரைக்கும் அந்த வசனம் படிச்ச மாதிரி ஞாபகம், சாயங்காலம் வரைக்குமா எப்படியோ உண்டு. அந்த ஒரு நாள் முழுவதும் தன்னுடைய ஆடை இழந்தது கூட தெரியாம, அவனோட ட்ரெஸ் இல்லாம நிர்வாணமா அவன் ஆடுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய அபிஷேகம் சரியான நபர்களோடு உங்களை இணைக்கும். ஆமென். சரியில்லாத நபர்களை உங்க கிட்ட இருந்து கட் பண்ணி விடும். அப்ப அபிஷேகம் இருந்துச்சுன்னா பட்டு போக வேண்டிய காரியங்கள் எல்லாம் பட்டு போகிவிடும். அபிஷேகம் இருந்ததென்றால் உங்களை விட்டு கட் பண்ணப்பட வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெட்டிடும். அந்த அக்னியில அதால நிக்க முடியாது. ஒரு பட்டு நூல் அக்னியை தாங்காது, ஆனா ஸ்ட்ராங்கான டிஎம்டி கம்பி அது அக்னியை வந்து வாருங்க. அப்ப அபிஷேகங்கிறது உங்ககிட்ட இருக்கிற சரியான நபர்களை மாத்திரமே வச்சிருக்கும், மற்றதை கட் பண்ணி விட்டும். 6வது காரியம் அபிஷேகம் என்ன செய்யும். சங்கீதம் 20:6 வாசிப்போம் சீக்கிரமா. சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணிறவரை ரட்சிக்கிறார் என்பதை போதும் இப்பொழுது நான் அறிந்து இருக்கிறேன். அபிஷேகம் தெய்வீக பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். எந்த ஒரு மனிதர் கொடுக்க முடியாத தெய்வீக பாதுகாப்பு அபிஷேகம் யாருக்கு கொடுக்கும், உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர் என்ன செய்கிறாரா, ரட்சிக்கிறாரா. சங்கீதம் 105:14-15 வாசிப்போம். சங்கீதம் 105:14-15. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும். பாருங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்களை எப்படி அவர் வேல்யூ பண்றாரு பாருங்க. கர்த்தரின் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்குதா? கர்த்தரின் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பாருங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இந்த வசனத்தை படிச்சதுக்கு அப்புறம் இருக்கணும். ஆமென். அதனால ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் சொன்ன தெரியுமா, பிளாக் கேட்ஸ் சொன்ன தெரியுமா. அவங்களுடைய நோக்கமே செத்தாகிலும் பிரசிடென்ட் என்ன செய்யணும், காப்பாற்றணும். செத்தாகிலும் மந்திரியை காப்பாற்றணும். அவங்க உயிர் போனாலும் பரவாயில்ல. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, ஆனாலும் ஒரு துப்பாக்கி சவுண்ட் கேட்ட உடனே அவங்க மார்பு தான் பிரசிடென்ட்க்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. அதாவது குண்டு ஏன் மேல பாஞ்சாலும் பரவாயில்ல, இவர் மேல என்ன செஞ்சிடக்கூடாது, எங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, முதலமைச்சருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு சொல்லி தங்களுடைய உயிரை துச்சமாக நினைத்து வந்து நிப்பாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தேவன் பொறுப்பெடுத்து பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. தாம் அபிஷேகம் பண்ணினவரை கர்த்தர் ரட்சிப்பார், கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் நல்லா கவனிங்க. இயேசு சொன்னார் சிலுவையில, பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன தைரியத்தில் இப்படி சொன்னார்? 3 நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் எழுப்பலாம் என்ன ஆகிறது? ஒருவேளை அவர் ஏதோ சீசர்கள் தங்க அம்மாக்கள் மத்தவங்க சொன்ன மாதிரி அவன் பித்து பிடிச்சிருக்கான்ப்பா, அவன் மதிமயங்க இருக்கிறான்ப்பா, அதனாலதான் இப்படி நடக்குது, இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொன்னா அவ்வளவுதான். சிலுவையில தொங்கின இயேசு சிலுவையோட போயிருந்து இருப்பார். ஆனா அவர் நம்பின நம்பிக்கை, அந்த வசனம் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறதா. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர் ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறேன், 3வது நாள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினது உண்மை என்பதை 3வது நாள் காட்டினார், உயிரோட எழுப்பினார். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் தெய்வீக பாதுகாப்பை உங்களுக்கு என்ன செய்யும், கொடுக்கும். உங்க குடும்பத்துக்கு கொடுக்கும், உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கும், உங்க வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும், உங்க உடைமைகளுக்கு அபிஷேகம் பாதுகாப்பை கொடுக்கும். 7வது காரியம், கடைசி காரியம், சங்கீதம் 91:11 வாசிங்க. கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அப்படின்னு வாசிச்சோம். 1 சாமுவேல் 17:50-51 வாசிப்போம். தாவீது கையில பட்டயம் இல்ல, ஆனா அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா.
இன்னைக்கு உங்க கையில மனுஷங்களுடைய அதிகாரம் இல்லாம இருக்கலாம், மனுஷங்க நினைக்கிற பெரிய பெரிய விஷயம் பணம் இல்லாம இருக்கலாம், உதவிக்கரம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு தேவையான நபர்கள் பக்கபலமா இல்லாம இருக்கலாம். அபிஷேகத்தை நம்பி பாருங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை உறுதியா பிடிச்சு பாருங்க, கோலியாத்து உங்களுக்கு முன்பதாக விழுந்து போவான். ஆமென். அவன் பட்டயத்தை எடுத்து அவனையே வெட்டி சாய்க்கிற நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. அபிஷேகம் என்ன செய்யும்? ஏழாவது, ஜெயத்தை கொடுக்கும். அபிஷேகம் என்ன செய்யும்? ஜெயத்தை. உங்க லைஃப்ல ஜெயம் வேணுமென்றால் அபிஷேகம் அதை உங்களுக்கு கொடுக்கும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அது ஒரு வல்லமை, அது ஒரு பவர், அது உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுக்கும். முதலாவது காரியம், அபிஷேகம் உங்களை சிங்காசனத்துல உட்கார வைக்கும். இரண்டாவது, இழந்து போன ஆசீர்வாதத்தை திருப்பி தரும். மூணாவது, தெய்வீக உதவியாளர்களை உங்களுக்கு கொடுக்கும். நாலாவது, நீங்கள் முன்னேற உங்களை உந்தி தள்ளும், எதிர்நீச்சல் போட வைக்கும். ஐந்தாவது, அபிஷேகம் சரியான நபர்களோடு உங்களை சேர்க்கும். ஆறாவது, தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கும். ஏழாவது, அபிஷேகம் ஜெயத்தை கொடுக்கும். அபிஷேகம் என்ன செய்யும்? ஜெயத்தை. தாவீது அவனுக்கு கிடைச்ச ஜெயம் சம்பந்தமே இல்லாதது, கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாதது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதது. அவனை காட்டிலும் பலசாலிகள் அந்த ஆர்மியில இருந்தாங்க. ஆனா ஒருவனுக்குள்ளேயும் அபிஷேகம் இல்லை, ஒருவனுக்குள்ளேயும் தெய்வீக விசுவாசம் இல்லை. ஆனா சாதாரண யங் டேவிட், ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறாங்க 15 வயது இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை வயது? 15 வயது. 15 வயதுல ஒரு நபர் ஒரு ராட்சசனை கொல்ல முடியும்னா திறமையால முடியாதுங்க, அபிஷேகத்தால மட்டுமே முடியும். அந்த அபிஷேகம் மாத்திரமே கோலியாத்தை ஜெயிக்க வைக்கும், ஜெயத்தை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த 7 இன்னும் அபிஷேகம் நிறைய இருக்கு. இன்னும் வரும் நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக.